இந்த செய்தி கடந்து செல்லும். ஜெய். பரலோகத்திற்கு எங்கள் நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே இந்த காலை வேளையிலே உம்மை பற்றி பாடவும் உம்மை பற்றி தெரிந்து கொள்ளும் இந்த செய்தியும் மிக முக்கியமாக இந்த பந்தியில் கை வைக்க எங்கள் கூடி வந்த கிருபை கொடுத்தக்காக நன்றி தகப்பனே. இன்னும் வந்து கொண்டிருக்கும் மக்களை நீரே வேகமாய் கூட்டி வந்து சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. இதோ தகப்பனே, உமது வார்த்தை அடியேன் பேசியிருக்கிறேன் தகப்பனே. நான் அல்ல, நீரே பேசுகிறீர் தகப்பனே. என்னை மறைத்தருளும், நீர் பேசும் தகப்பனே. நீரே வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இவையாவும் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ராஜாவா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கொள்ளும் நல்ல பிதாவே. கிறிஸ்துவின் சபையார் அனைவரையும் வாழ்த்துதலோடும் வணங்குதலோடும் வரவேற்கிறேன். முதல்ல தலைப்பு வேற ஏதாவது இருந்துச்சு, இப்போதான் அதை மாற்றினது. அது கடைசியில் எடுக்கும்போது சில நேரம் ஒன்று நினச்சி நம்ம எடுக்க ஆரம்பிப்போம், கடைசியில் அது முடியும் போது நம்மளுக்கே தெரியாமல் சரி இதுதான் அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால அந்த தலைப்பை நான் மாற்றிட்டேன், அப்போ தெரியாது, அதனால தான் அப்புறம் மாற்றினது. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்னு பார்த்துட்டு இருந்தோம். அது ஒரு தொகுப்பாகவே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதில் ஒரு கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம். சரி, அதை திரும்ப எடுக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுனால தான் திரும்ப இந்த புஸ்தகத்திற்குள்ள திரும்ப இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இன்றைக்கான தலைப்பு கோமர், அதுதான் தலைப்பு. ஃபர்ஸ்ட் வேற போட்டிருந்தது, அது இப்போ கோமர் அப்படிங்கிறத நான் மாற்ற சொல்லியிருந்தேன். யார் இந்த கோமர்? இந்த கோமர் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், தேவனானவர் என்ன வெளிப்படுத்துறாருதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கோமர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதுங்களா? எங்கேயாவது ஜாதியா? இல்ல, ஜாதியின் பேர் இல்லை, அது கோமர். அது தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த பேர் 3 இடத்துல தான் மொத்தம் வேதாகமத்திலே 3 இடத்துல தான் குறிப்பிடப்படுது. இது ஒரு பெயர். இந்த கோமருங்கிறது பெயர். இது முதல்ல எடுக்கிற இடம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1ல இருந்து படிக்கும். யார் இந்த யாபேத்து? 1ஆம் வசனத்தை படிங்க. நோவாவின் படிங்க. நோவாவின் அப்போ இந்த கோமருங்கிறது இங்கதான் முதல்ல பேரிடுறாங்க. யாருக்கு இது பேரு? யாபேத்தின் குமாரன். யார் இந்த யாபேத்? நோவாவின் குமாரன். இங்கதான் முதல்ல கோமர் அப்படிங்கிற பேர் வருது. இந்த கோமர் அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் முழுமை, அதாவது முழுமை அடையிறது அப்படிங்கிறத எபிரேய மொழியிலிருந்து ஒரு அர்த்தம். ஸோ ஒரு ரட்சிப்பு இல்ல ஒரு முழுமை, இதுதான் கோமருங்கிறது பேருக்கான அர்த்தம். இதுல ஆச்சரியமான என்ன விஷயம்னா, கோமர் அப்படிங்கிறது ஆணுக்கும் அந்த பேர் கொடுக்கலாம், பெண்ணுக்கும் பேர் கொடுக்கலாம். நம்ம இதுலயே நிறைய அந்த மாதிரி பேர் கொடுப்போம். ஒரே பேரு ஆணுக்கும் வரும், பெண்ணுக்கும் வரும். அந்த மாதிரி கோமருங்கிறது இதுக்கு முன்னாடி ஆணுக்கு வந்தது. நம்ம பார்க்க போற அந்த வேத வாசிப்பானது பெண்ணுக்கான ஒருத்தங்களை பத்தியதான செய்தியா தான் இருக்க போகுது. வேதாகமத்திலேயே கணவன் மனைவி அப்படின்னா நம்ம நிறைய கணவன் மனைவி பத்தி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யாரும் சொல்லுவோம்னா ஆதாம் ஏவாள் சொல்லுவோம். கணவன் மனைவி அவங்களுக்கான அந்த ஒரு இதுன்னா ஆபிரகாம் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் தான் ஞாபகம் வருவாங்க, அதுக்கப்புறம் யோசேப்பு ஞாபகம் வருவாங்க, நிறைய கணவன் மனைவி ஞாபகம். ஆனா இந்த கணவன் மனைவி எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு பேசப்படாத, ரொம்ப கம்மியா பேசப்பட்ட ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அது அவங்களுக்கு அவர் எவ்வளவு அன்பு செலுத்தி இருக்காருங்கிறத பத்தி கூட நான் கடைசியா எங்க படிச்சேன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப அன்பு செலுத்தினாரு. ஆனா அந்த கணவன் மனைவியை பத்தி அதிகமா யாருமே பேசினது கிடையாது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ யார் இந்த கணவன் மனைவி, இதுல இருந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போறோங்கிறது. உங்க கவனத்தை ஓசியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாங்க. ஓசியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
அப்ப இந்த ஓசியா என்பவர் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை பத்தி தான் பேச போறோம். இந்த ஓசியாக்கும் இந்த கோமருக்கும் என்ன சம்பந்தம், இதன் மூலியமா என்ன நடந்ததுங்கிற ஒரு சம்பவத்தை தான் குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நடந்த காலகட்டமானது 750 இருந்து 722 கிறிஸ்து பிறப்பதற்கு முன். உங்களுக்கு தெரியும், பிறப்பதற்கு முன்னா ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணுவாங்க, பிறப்பதற்கு அப்பனா முன்னாடி கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னா ரிவர்ஸ்ல தான் வரும். சொல்லும் போது 750 இருந்து 722 ஆனா நம்ம இப்ப எல்லாம் சொல்லும் போது 2020 இருந்து 2025. இதுதான் அதுக்கான வித்தியாசம். அப்போ இந்த காலகட்டத்தில் நடக்குது. இந்த காலகட்டத்துல அவங்க யாரு அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு? எரேபியாம். இந்த எரேபியாமை பத்தி நிறைய நம்ம பார்த்துட்டோம். சுரேஷ்னா எரேபியாமோட ஒரு இதுவே எடுத்துட்டாரு. அவ்வளோ அவரை பத்தி பார்த்திருப்போம். இந்த எரேபியம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்துலதான் வராரு. இந்த எரேபியாம் காலத்துலதான் இந்த ஓசியா தீர்க்கதரிசி எழும்பி தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இந்த எரேபியம் மேல, அதாவது உங்களுக்கு தெரியும், வடதேசம் தென் தேசம்னு 2 ராஜ்யம். வடதேசத்துல 4 ராஜாக்கள், அந்த 4 ராஜாக்கள் பேர் தான் அங்க போட்டிருக்குது. தென் தேசத்துல இவங்க எல்லாம் ஆள்றாங்க. 10 ராஜ்யத்தை எரேபியம் ஆள்றாரு. 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்ப இந்த எரோபியாமும் சாலமோனுக்கு பயந்து எகிப்துக்கு போறாரு. சாலமோன் செத்தக்கு அப்புறம் எரேபியாம் திரும்ப வராரு. 10 ராஜ்யம் அவர் கையில ஒப்பு கொடுக்கப்படுது. மீதி 2 ராஜ்யம் யார் கையில ஒப்பு கொடுக்கப்படுது? சாலமோனின் மகனானிய அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கப்படுது. அப்போ 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 22. இது நம்ம பார்த்த ஒரு சம்பவம், சுரேஷன் எடுத்த சம்பவம் தான். எரோபியாம் என்ன பண்றாரு? 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 22 28. இல்ல 1 ராஜாக்கள் 12:28ங்களா? 28 1 ராஜாக்கள் 12. அப்போ எரோபியாம் என்ன பண்றாரு? இது ஏற்கனவே நம்ம பார்த்த சம்பவம் தான், புதுசா படிக்கிற மாதிரி படிச்சிடாதீங்க. சுரேஷன் ஆல்ரெடி இதை எடுத்திருக்காரு. எப்படின்னா எரோபியாம் என்ன பிளான் பண்றாரு? 2 கண்ணுக்குட்டியை வச்சிடறாரு. நீ இதுக்கு வேண்டி அங்க போகாத, ஏன் நீ அங்க போனா உன் மனநிலை என்ன மாறும்? இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மாறிடும். நீ அங்க போகாத, உனக்காக 2 கண்ணுக்குட்டியை நான் இங்கே வச்சிடறேன். ஒன்று ஒரு இடத்துல வைக்கிறாரு. இதனால மக்களோட மனநிலையும் மாறுது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இதெல்லாம் நம்ம பார்த்ததான், இருந்தாலும் சும்மா ஒரு ரீவைண்ட் மாதிரி தான் பண்றேன் உங்களுக்கு. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இப்ராஹிம் புத்திரர்கள் தங்கள் பிதாக்களின் மொத்தத்தில் 12:30. இந்த காரியம் என்னாச்சு தேவனுடைய பார்வையில்? அப்ப அடுத்து என்ன நடக்குது? 1 ராஜாக்கள் 14:16. 1 ராஜாக்கள் 14:16. அப்பொழுது எபிரேயாமின் மனைவி எழுந்து புறப்பட்டு 14:16. இப்ப இது தேவனுக்கு மிகவும் பாவமான ஒரு காரியமா போச்சு. அப்ப மக்கள் என்ன மனநிலையில இருக்காங்க? இது ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த நிலையில தான் தீர்க்கதரிசி அங்க எழும்புறாரு. அப்ப என்ன மனநிலையில மக்கள் இருந்தாங்கன்னா, 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 33 இருந்து 34. இப்ப இந்த நிலையில இருந்த மக்கள் அங்க கண்ணுக்குட்டி வச்சு இத சேவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தேவன் மிகவும் கோபமாயிட்டாரு.
1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 33, 34. இந்த நடவடிக்கை பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளில் ஆசாரியராக்கினார். எவன் மேல் அவனுக்கு மனம் திருந்ததோ அவனை பிரசித்தி பண்ணினார். அவன் இஷ்டத்துக்கு ஆராதனை பண்றதுக்கு கொடுத்துட்டான். இது தேவனுடைய பார்வையில மிகவும் பொல்லாப்பானதா போச்சு. அவர் மிகவும் கோபப்படுறாரு. இப்போ 1 ராஜாக்கள் 14, 22, 23. 14, 22, 23. 14, 22, 23. 1 ராஜாக்கள் 14, 22, 23. எப்படி முன்னாங்க? இது வரைக்கும் பண்ண எல்லா தப்புலையும் அவள் இஸ்ரவேல் மக்களை வந்து அவர் வழிநடத்திட்டு கூட்டு வரும்போது முறுமுறுத்தாங்க. சாப்பாடு இல்லைன்னாங்க, எங்களுக்கு நான்வெஜ் வேணும்னாங்க. நடந்து வர்றது பாலைவனத்துல, ஆனா அவங்க கேட்டது என்ன? நான்வெஜ், எங்களுக்கு கறி தான் வேணும்னாங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே வந்தாரு. அவர் ரொம்ப எரிச்சலான காரியம் இது. நீ எனக்கு சமமா யார வச்சாங்க? கண்ணுக்குட்டியை வச்சுட்டேன். நான் உன்னை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன், உன்னை எப்படி எத்தனை தீர்க்கதரிசி மூலியமா உன்னை வழி நடத்துறேன். மோசே எழுப்பிட்டே இருக்கிறார் ஒருத்தரையா. இத்தனை பேர்த்தையும் வழி 6 லட்சம் பேர் இருக்காங்க. அத்தனை பேர்த்த வழி நடத்தி கூட்டுறது அசாதாரணமான காரியம் கிடையாது. கூட்டிட்டு வந்துட்டே இருந்த கடைசி ஒரு கட்டத்துக்கு அவரால முடியல. அங்க ரொம்ப எரிச்சல் ஆயிட்டாரு. ஏன் எரிச்சல் ஆகிறாருன்னா, அவருக்கு சமமா அவங்க அங்க கொண்டு போய் வேற ஒருத்தங்களை வச்சுட்டாங்க. அவர் அதனால ஏத்துக்கவே முடியல. இது ரொம்ப ஒரு தேவன் வந்து ரொம்ப அருவருப்புற ஒரு காரியம். என்னன்னா, அவர் தேவன், அவர் நம் பிள்ளைகள், நம்ம கூட இருக்கிறாங்க, சரி தப்பு செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க, மன்னிக்கலாம். ஆனா என்னையே அவன் புறக்கணிச்சுட்டு போகும்போது அதுக்கப்புறம் நான் ஏன் அவனை மன்னிக்கணும்? தேவன் ரொம்ப எரிச்சலாகிறது அதுதான். இந்த மனநிலையில தான் இங்க இந்த இஸ்ரேல் மக்கள் இருக்காங்க. இந்த காலகட்டத்துல தான் அங்க எழும்புறாரு ஓசியா. அதனாலதான் இதை நான் சொல்றேன். இவர் எந்த அளவுக்கு அதை எரிச்சலா பாக்குறாருங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். நம்ம கவனத்தை அப்படியே மோசே சைடு திருப்போம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 2-4. எந்த அளவுக்கு அவர் அத ரொம்ப ஒரு உக்கிரமா பாக்குறாருன்னு பாருங்க. காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஜனங்கள் எல்லாரும் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். படிங்க. அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கண்டுக்குட்டியை வார்ப்பித்தார். இங்கேயே என்ன பண்றாங்க? ஒரு கண்ணுக்குட்டியே வைக்கிறாங்க. இந்த டைம் மோசே எங்க இருக்கிறாரு? மலையில் நிக்கிறாரு. அங்க வாங்கிட்டு இருக்காரு. இவங்க என்னென்ன பண்ணணுங்கிற அந்த 10 கட்டளைய தேவனே எழுதி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அங்க இங்க கீழே இவங்களால பொறுக்க முடியல. எங்களுக்கு மோசேவை பார்க்க முடியல. இப்போதைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா ஆரோன் என்ன பண்றாரு? டக்குன்னு சரி, ஆரோனுக்கு ஒரு ப்ரெஷர். ஆரோன் வந்து எப்பவுமே மோசேவே டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தவர். ஆரோன் வந்து வாயா தான் இருந்தார் மோசேக்கு. நீங்க நல்லா பாருங்க, உனக்கு வாயா இருப்பேன், உனக்கு மூளையா இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. மோசே யோசிச்சுதான் ஆரோன் பேசுவார், அவ்வளவுதான். ஆரோனால சுயமா யோசிக்க முடியாதாங்க. ஆரோன் வந்து வெறும் வாய். அப்ப ஆரோனால என்ன பண்றதுன்னு தெரியல. சரி கொடுங்கடா, உங்க கிட்ட இருக்கலாம் தங்கத்தெல்லாம் கொடுங்க, நான் கண்ணுக்குட்டி செஞ்சு தரேன்ட்டு. இது நடந்தோடனே அடுத்த தேவனுடைய ரியாக்ஷன் பாருங்க. இது மோசேக்கு எதுவுமே தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். யாத்ராகமும் அதே அதிகாரத்துல 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விளங்கினார்கள். எவ்வளவு சீக்கிரமா விட்டாங்க. அடுத்தது, அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வாங்கி அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளை எப்படி மாத்திட்டாங்க. ஒரு நாள்ல அவர் மேல ஏறின கொஞ்ச நாள்ல இதை மாறிடுச்சு.
இவைகளே தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா லைன் அவர் அங்க போடுறாரு பாருங்க. இந்த வசனத்தை கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்து, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அவ்வளவுதான். இங்க என்ன அவர் சொல்றாருன்னா, மோசே நீ ஒதுங்கி நின்னுக்கோ, நான் இவங்களை எல்லாத்தையும் அழிச்சிடுறேன், ஆபிரகாம் மாதிரி உன்னை திரும்ப நான் வம்சமாக்குறேன். இப்ப மோசேவோட மனநிலை என்ன இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவருக்கும் அதே டென்ஷன் தான். இவங்களை வச்சுட்டு எத்தனை நாள் தான் நம்மளோட அவர் நினைச்சதை என்ன பண்ணிருக்கலாம். ஆமாங்க, இது கரெக்டுங்க, நீங்க பேசாம என் மூலியமாவே ஒரு வம்சத்தை அவர் தேவன் நடத்தா முடியுங்கிறது மோசேக்கும் தெரியாங்க, பண்ணிடலாம். அத மோசே அங்க பண்ணல, அது வேற காரியம். மோசே வந்து ரொம்ப அவரோட பொறுமையான ஆளே இல்லைன்ட்டாரு தேவனே. தேவன் அவ்வளவு உக்கிரமா இருந்தாரு. இதோட உக்கிரம் நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சும் போது தெரிஞ்சிருக்காது. இதோட உக்கிரத்தோட இது பாருங்களேன். திரும்ப அந்த முதல் வசனத்தை படிங்க, இதுக்கு முன்னாடி வசனத்தை ஃபர்ஸ்ட் படிக்கும் போது நீங்க கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல, நான் கவனிக்கல முதல்ல படிக்கும் போது. இல்ல இப்ப நீங்க படிச்சதுக்கு முந்தின வசனம், இப்ப நீங்க படிச்சீங்களா 10:9 வசனத்தை படிங்க. இந்த லைனை மட்டும் கவனிங்களேன். சரி, அடுத்த லைனை படிங்க. இல்ல இதுக்கு முந்தன வசனம், நீங்க இப்ப படிச்சதுக்கு முந்தின வசனம் 8 அப்படி. சரி, சரி அடுத்தது. இப்ப இந்த லைனை கவனிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன். சரி, ஏழாம் வசனத்தை படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து, அது முக்கியமான வார்த்தையா நீங்க விட்டுட்டீங்க, நீ நடத்தி கொண்டு வந்த யார் ஜனம், இது அப்படியே வச்சுட்டு இப்ப யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்னொருத்தர் யாத்திராகமம் 5:1 எடுத்துக்கோங்க. எகிப்தில் இருக்கிற 5:1 படிங்க. 5:1. என் ஜனம் யாத்திராகத்துல மொத்தம் எத்தனை வாட்டி எழுதிருக்கு தெரியுங்களா? மொத்தம் 22 வாட்டி எழுதிருக்கு. என் ஜனம்னு மட்டும். மொத்தம் அங்க அதிகாரமே 30 தான். எல்லா இடத்துலயும் சொன்ன தேவன் கடைசியா மோசேட்ட என்ன சொல்றாரு? உன் ஜனம் தான். எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தமே இல்லை. ஏன் அவ்வளோ கோபமா அவர் அதை பாக்குறாரு. அவர் 2 வார்த்தை சொல்றாரு, நீ வழி நடத்திட்டு வந்தேன்ட்டாரு, நான் வழி நடத்திட்டு வரலன்ட்டாரு. அவர் ஒரே இதுல குடுத்துட்டாரு, இது உன் ஜனம்ப்பா, நீ வழி நடத்திட்டு வந்த, இதுக்கு எனக்கும். எல்லாத்திலையும் பொறுமையா இருந்த தேவன் எந்த இடத்துல கோபமாகிறாரு? ரொம்ப எரிச்சல் ஆகிறாரு. அவருக்கு சமமா யாரை வைக்கும் போது, கன்றுக்குட்டி இல்ல, எதை விக்கிரகத்தை வச்சாலும் அவர் எரிச்சல் ஆகிறார். இந்த மனநிலையில இருந்ததுதான் தேவனுடைய மனநிலை. இந்த ஓசியா தீர்க்கதரிசி படிக்கும் போது, அவர் தீர்க்கதரிசனம் சொல்லும் போது மக்கள் எப்படி இருந்திருக்காங்க? ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஆனால் அவர்கள் விக்கிரகங்கள் பக்கம் இருந்திருக்காங்க. இதை நீங்க திரும்ப எங்க படிக்கலாம்னா, ஓசியாக்கே நம்ம இதை திருப்பி கொண்டு வாங்க. நான் ஏன் இதை கொண்டு வந்தேன்னா, இது ஓசியா நிலையில மக்களோட மனநிலையை பத்தி சொல்றதுக்கு தான் கொண்டு வந்தேன். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எவ்வளவு எரிச்சல் பட்டாரு, ஆனா அவங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்காங்கிறத மட்டும் பாருங்க. இல்ல, ஆமோஸ் 3:15.
என்ன மாரி காலத்து வீடும் கோடை காலத்து வீடும் அந்த அளவுக்கு அவங்க இப்பெல்லாம் பணக்காரங்க பண்ணுவாங்க பாத்துருக்கீங்களா? வெக்கேஷன் டைமுக்குன்னு தனியா ஒரு வீடு வச்சிருப்பாங்க ஊட்டியில. அது வந்து வெறும் வெக்கேஷனுக்கு மட்டும் போவாங்க. அப்படிதான் இருந்திருக்காங்க. அங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், 2 வீடு அங்க. மாரி காலத்துக்கு ஒரு வீடும் கோடை கால. அந்த அளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆசீர்வாதமா நீங்க இருந்தீங்க, இப்ப ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. ஆனா உங்க உள்ளத்துல எது பற்றி இருக்கு? நீ வேற பாகால பட்டி கொண்டு இருக்கிற. அதனாலதான் நான் இந்த தீர்க்கதரிசிய எழுப்புறேன். இப்ப திரும்ப நம்ம ஓசியாக்கு வருவோம். இப்ப இந்த மனநிலையில இருந்த மக்களை பார்த்து ஓசியா பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, ஓசியா, ஆமோஸ், சகரியா, மல்கியா, எல்லா தீர்க்க தரிசனம், தானியேல் எல்லாருமே சொப்பனம் காண்றாங்க. ஒரு சொப்பனம் மூலியமா தேவன் சொல்லுவாரு, இல்ல ஒரு சத்தத்தை வெளியே கூப்பிடுவாரு, அவாந்திர வெளியில கூப்பிடுவாரு, கூப்பிட்டு சத்தம் மூலியமா பேசுவார். நேரா சத்தத்தின் மூலியமா பேசுவார். நீ போய் இதை சொல்லு யோனா, நீ போய் இதை சொல்லு. எல்லாத்துக்குமே நாகும் போய் பேசு, எல்லாத்தையுமே சொன்னாரு. ஆனா இந்த ஓசியா தீர்க்கதரிசிக்கு மட்டும் அவர் வார்த்தையினால சொல்லல. அவர் எதன் மூலியமா சொன்னார்னா, ஓசியாவின் வாழ்க்கை மூலியமாவே சொல்லி கட்டிட்டார். ஓசியாவுக்கு மட்டும்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லல, நான் உனக்கு சொல்றேன், நீ அதை செய், அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அப்படிங்கறதா ஓசியா தீர்க்கதரிசி மூலியமா சொல்றாரு. இப்ப 2ஆம் வசனத்துக்கு படிப்போம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஓசியா, இப்ப நம்ம திரும்ப நம்ம இடத்துக்கு வருவோம். ஓசியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்ப கர்த்தர் ஓசியாட்ட வராரு. மக்களோட மனநிலை எதை பற்றி கொண்டு இருக்குது? பாகால பற்றி கொண்டு இருக்குது. தேவன் ரொம்ப கோபத்துல இருக்காரு. ஓசியாட்ட வந்து பேச போறாரு. இப்ப பேசுறாரு. என்ன சொல்றாரு? ஓசியா, நீங்க வா, நீ போய் என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் லைனை படிங்க. நீ போய் ஒரு சோர ஸ்திரீயை விவாகம் பண்ணு. சோர ஸ்திரீனா தமிழ்ல அந்த வார்த்தை நம்ம அதிகமா பயன்படுத்த மாட்டோம். விபசார தொழில் செய்யற ஒரு பெண். விபசாரம் அப்படிங்கிறது சோரம். அதாவது வந்து எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கும் போது சோரம் அப்படிங்கிற தமிழ் மொழிபெயர்ப்பு. அப்ப நீ என்ன பண்ணு, ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, இப்போ நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்க, இந்த ஊர்ல ஒரு ஃபேமஸான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சர்ச் நடத்துற ஒரு பிரதர்னு வச்சுக்கோங்க, இல்ல பாஸ்டர், எப்படி வேணா வச்சுக்கலாம். அவரை கூப்பிட்டு நீ என்ன பண்ணு, நீ கல்யாணம் பண்ணு. யார கல்யாணம் பண்ணு? இந்த ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விபசாரியை போய் நீ கல்யாணம் பண்ணு. ஃபர்ஸ்ட் வார்த்தை. அந்த தீர்க்கதரிசியா நம்ம நின்னோம்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு தீர்க்கதரிசி, அதாவது சாதா மனுஷங்கிறது வேற. தீர்க்கதரிசினா அந்த ஊர்லயே எல்லாத்துக்கும் அவரை தெரியும், அவர் தான் சொல்லணும் நீ இது நியாயம் இல்லை அப்படிங்கிறது. அப்படி இருந்த ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு, ஏன்னா இதுக்கு அடுத்து ஆமோஸ்னு ஒன்று பார்ப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசி, அவர் வந்து தீர்க்கதரிசியே கிடையாது, அவர் வந்து ஒரு பழம் இது பண்ணவரை அவர் மூலியமா தேவன் உரைச்சார். ஆனா இங்க நீங்க முதல் வசனத்துல நல்லா பார்க்கலாம், ஓசியாங்கிறது யாரு? தீர்க்கதரிசினே போட்டிருக்கோம். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவரை கூப்பிட்டு தேவன் எவ்வளவு உக்கரமா இருந்த இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார், நீ போய் ஒரு விபசாரியை கல்யாணம் பண்ணு. அவ்வளவுதான், அது வேற எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். நீங்க 2ஆம் வசனம் படிங்க. நீ போய் ஒரு சோர ஸ்திரீயை, சோர பிள்ளைகளையும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி. நான் எதை காட்டுறதுக்கு நான் பண்ண போறேன், இதை காட்டுறதுக்கு தான் நான் பண்ண போறேன். அதுக்கு யார் உதாரணம்? நீதான் உதாரணம். உடனே ஓசி என்ன நினைச்சிருப்பாரு, இதுக்கு நான் தான் கிடைச்சனா, அவங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு நான் கிடைச்சனா? ஆனா அடுத்த வசனத்துல ஓசியாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உடனே என்ன ஓசியா பண்றாரு, போய் தேடுறாரு யாருன்னு. அங்க கண்டும் பிடிக்கிறாரு. திப்லியாமின் குமாரத்தி ஆகிய கோமேரை சேர்த்து கொண்டான். உடனே இங்கதான் நம்ம கோமர் வராங்க. இதுதான் அந்த கோமர், அந்த விபசாரி தான் கோமர். அந்த கோமரை ஓசியா தேர்ந்தெடுத்து உடனே விவாகம் பண்ணிட்டார். அப்போ என்ன நடக்குதுங்க? ஓசியா மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஏன் இதை என்னைய வச்சு அவர் பண்ண சொல்றாரு? நிறைய கேள்வி இருந்திருக்கும், கரெக்டுங்களா? ஏன்னா இது வந்து நீங்க படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்களேன், இந்த காலகட்டங்கிறது வேற. இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம்
நாகரிகம்னு நிறைய இது பண்ணிட்டாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல ஒரு சிறிய ஊர்ல ஒரு ஒரு நல்ல ஃபேமஸான தீர்க்கதரிசி விபசாரியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இதை கேட்கும் போதே உங்களுக்கு எவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி, இது ஏன்டா பேசணுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் தேவன் இதன் மூலியமா தான் ஒரு செய்தியை தராரு. இதை நீ செய்யி, அப்புறம் நான் இங்க தீர்க்கதரிசி ஆரம்பிக்கவே இல்லை, இங்க எது வேற எதுவுமே அவர் சொல்ல ஆரம்பிக்கல. இப்ப அடுத்தது படிப்போம். இப்ப அவர் போய் பண்ணிட்டாரு. அந்த பெண்ணின் பேர் கோமர், அவரோட தகப்பன் பேர் திப்லியாம். இப்ப மேல படிப்போம். அவள் கற்பந்தரித்து படிங்க. இப்ப அவள் கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றார். மேல படிங்க. அப்போ இங்க முதல் ஒரு மகன் பிறக்கிறார். அவருக்கு பேர் என்ன? இஸ்ரேல். இஸ்ரேல் என்னும் பேரிடுறாரு. இந்த பேரையும் தேவன் தான் தராரு. இந்த பேருக்கான அர்த்தமும் அவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். இது வந்து நான் உனக்கு கொடுக்க போற ஒரு செய்தி. இது மூலியமா நான் ஒழிய பண்ண போறேன். இப்ப அடுத்தது நடக்குது. 5ஆம் வசனம், 6ஆம் வசனம். இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை குறிப்பேன் என்றார். அடுத்தது அவள் திருப்ப இப்ப அடுத்தது கர்ப்பம் தெரிக்கிறாங்க. அப்பொழுது அவர் அவளை நோக்கி இவளுக்கு லோரு காமா. இது தேவன் என்ன சொல்றாரு? இப்ப அடுத்த ஒரு பெண் குழந்தை பிறகுது. இதுக்கு வந்து என்ன பேரிடு? இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். அப்ப முதல் மகன் பேர் இஸ்ரேல். இஸ்ரேல்னா என்ன அர்த்தம்னா, நான் அவர்கள் மீது இரக்கம் வைக்கல, அவங்க என்னை விட்டுட்டாங்க. இரண்டாவது பேருக்கு பேர் வந்து என்ன? லோரு காமா, நான் அவர்களை மறந்து விட்டேன். அதான் அதுக்கான அர்த்தம். இப்ப அடுத்தது மேல படிங்க. யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் உரைகளினாலும் உரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவருடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். இப்ப அடுத்தது, இப்ப 3வது பிள்ளை பிறக்குது. மொத்தம் 3 பிள்ளைகள் பிறக்குது. 3வது பிள்ளைக்கு வரும். அவள் லோர்காமாவை உரை மறக்க பண்ணின பிற்பாடு கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது அவர் இவனுக்கு லோகாமி என்னும் பேரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நாங்கள் உங்கள் தேவனாக இருப்பதில்லை. அவ்வளவுதான். அந்த 3வது வரும்போது தான் எங்க வருதுங்க? மோசேட்ட சொன்ன அந்த வார்த்தை திரும்ப இந்த 3வது மகன் மூலியமா அவரு திரும்ப சொல்றாரு. லோகாமினா என்ன அர்த்தம்? இனிமேல் நீ என் ஜனம் இல்லை. ஏன்னா உன்னோட நிலை எப்படி இருக்கு? நீ என் சைடு இருக்கிற மாதிரி இருக்க, ஆனா யார் சைடு நிக்கிற? பாகால போய் பலியிடுற, கண்ணுக்குட்டிய போய் பலி விடுற. அப்ப நீ என் சைடே கிடையாது. இப்போ இந்த 3 பிள்ளைகளும் அந்த அம்மா பெத்தக்கு அப்புறம் அந்த அம்மாவோட மனநிலை திரும்பவும் மாறுது. அதான் மேல படிப்போம். அந்த அம்மா ஒரு விபசாரியா இருக்கிறதுனால திரும்பவும் அவள் தன் சுயத்துக்கு திரும்புகிறாள். ஓசியாவை அங்கேயே விட்டுட்டு அவள் ஒரு நாளில் அப்படியே அந்த குடும்பத்தை அப்படியே நிர்கதியா விட்டுட்டு, ஓசியாவும் தன் 3 மகளையும் விட்டுட்டு திரும்பவும் அவள் தன்னுடைய நிலைக்கு திரும்புகிறாள். அவ அங்க அலையறா, திரும்ப போய் தன் சுயத்துக்கு திரும்பி ஒரு கட்டத்தில் தன்னை விலைக்கு விற்க அளவுக்கு போயிட்டான். ஒரு அடிமையா. இது வந்து யூதர்கள் இஸ்ரவேல் வழக்கத்துல ஒண்ணு அடிமையா விற்பாங்க. பெண்களை நல்ல பலசாலிகளை அடிமையெல்லாம் விற்பாங்க, விவசாயிகளையும் விற்பாங்க. அதாவது இதை வந்து வித்து அவங்க வந்து காசாக்கிக்குவாங்க. அப்ப இந்த பெண் ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டா, தான் எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டோம், யாருக்கிட்ட இருந்தோம், ஒரு தீர்க்கதரிசிக்கு மனைவியா நம்மளை எடுத்துட்டாங்கிறத மறந்து திரும்ப அந்த பெண் எங்க போறா? விவசாயத்துக்கு போய் ஒரு கட்டத்துல காசு இல்லாம தன்னைத்தானே விற்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டான். இது எங்க நீங்க அடுத்தது அப்படியே மேல வாங்க. இந்த 2ஆம் அதிகாரம் பின்னாடி படிப்பாங்க. ஏன் நான் சொல்றேன், 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இல்ல 2ஆம் வசனம் படிச்சுக்கோங்க.
அப்பொழுது நான் அவளை எனக்கு அதான் 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார் கோதுமைகளுக்கும். இப்போ இங்க விற்கிறக்கு நிலைமைக்கு நிக்கிறாங்க. இப்போ இந்த செய்தி ஓசியாக்கு திரும்ப கேள்விப்படுது. இந்த செய்தி தேவன் மூலியமா தான் திரும்ப வருது. இங்க அந்த பெண்மணியானவள் தன்னை தானே விட்டுருக்கிறா, விற்கிறக்கு வந்து நிக்கிறா. அதாவது சந்தையில அங்க நிக்க வைப்பாங்க, நிக்க வச்சுட்டு சுத்தி எல்லாரும் நிற்பாங்க. இதுதான் அந்த காட்சி. நான் உங்களுக்கு விவரிக்கிறேன், இப்படிதான் அது நடக்கும். நம்ம ஊர்ல கோழி ஆடு மாடெல்லாம் விற்கிற மாதிரி மிந்தி மனுஷர்களும் இப்படிதான் விற்றாங்க, பெண்களையும் இப்படிதான் வித்தாரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல அவங்கள வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. இது விவசாய தொழில இப்படிதான் பண்ணுவாங்க. அப்ப நிக்க வச்சு சுத்தி நின்று வியாபாரிகள் வந்து காசு கேட்பாங்க, ஒரு 2 வெள்ளி காசு அப்படின்ட்டு. இப்ப இந்த செய்தி ஓசியாக்கு திரும்ப வருது. ஓசியா ஆல்ரெடி என்ன மனநிலையில இருந்திருப்பாரு? நான் இருந்தேன், நீங்க ஒரு விவசாயியை கட்ட சொன்னீங்க, நான் கட்டினேன், எனக்கு என்ன ஆச்சு, 3 குழந்தை பிறந்துச்சு, திரும்ப அவன் என்ன ஆயிட்டா, ஓடி போயிட்டா. திரும்ப ஓடி போயிட்டா. இப்ப அவரோட மனநிலை அந்த ஊர்ல என்ன பேசியிருப்பாங்க? அவர் அதே மனநிலையில் இருக்கும் போது தேவனானவர் அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து ராஜரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவர்கள் விவசாயியுமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். திரும்ப என்ன பண்ணு, கோமரை போய் சேர்த்துக்கோ. அவ அங்க அந்த நிலைமையில இருக்கா, திரும்பவும் போய் நீ சேர்த்துக்கோன்ற. இப்போ ஓசியா என்ன எதிர்பார்த்திருப்பாரு தேவன் இடத்துல இருந்து? சரி, திரும்ப அவர் வராரு, சரிப்பா இவ போயிட்டா, உனக்கு நான் வேற நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன், இல்ல நான் உன் வாழ்க்கையை சரிப்படுத்துறேன். ஆனா ஓசியாட்ட தேவன் திரும்ப என்ன சொல்றாரு? அவ போயிட்டா, அவ இந்த நிலைமையில அங்க நின்றுட்டு இருக்கிறா, தெருவுல நின்று இருக்கிறா தன்னை விக்கிறதுக்கு. நீ திரும்ப போய் காசு கொடுத்து என்ன பண்ணு, வாங்கிட்டு வந்து திரும்ப வீட்டுல சேர்த்திக்கோ. ஓசியா என்ன கேட்டிருப்பாரு? திரும்ப சேர்த்துனா அவன் என்ன பண்ணுவா? திரும்ப அவள் தான் பண்ணியிருப்பா. அப்ப நான் ஏன் திரும்ப அவளை சேர்த்திக்கணும்? இல்ல நான் இதை சேர்த்துக்கிட்டா என்னை என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே என்னைய இப்ப தீர்க்கதரிசி அவர் வந்து சொல்றாரு, தீர்க்க தரிசனம் சொல்றாரு, முதல்ல என்ன பண்ணு, உன் வீட்டை பாரு, உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா நீ நினைச்சு பாருங்க. நீங்களும் நானும் அந்த நிலைமையில இருந்தா அதான பண்ணியிருப்போம். என்கிட்ட வந்து தேவன் இதை சொல்றாரு, சத்தியமா நான் பண்ணியிருக்க மாட்டேன், ஏங்க அதெல்லாம் முடியாதுங்க, என்னங்க நினைப்பாங்க என்னை பத்தி. ஆனா ஓசியா என்ன பண்ணாரு? திரும்பவும் போறாரு. எங்க போறாரு? திரும்பவும் அந்த சந்தையில போய் நிக்கிறாரு. எல்லாத்துக்கு முன்னாடி நின்று தன் மனைவி எல்லாத்துக்கு முன்னாடி விலை போகிறத பாக்குறது எவ்வளவு கஷ்டமான காரியம். நீங்க ஒரு நிமிஷம் இதை நம்ம படிச்சுட்டு போறது வேற, ஒரு நிமிஷம் அதை வந்து நீங்க நினைச்சு பாருங்களேன். இந்த ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேரும் தன் சொந்த மனைவியை விலை பேசுறாங்க. அந்த சிச்சுவேஷன் யாருக்குமே எனக்கு தெரிஞ்ச உலகத்துல எங்கேயுமே நடக்கல, ஆனா ஓசியாவுக்கு நடந்துச்சு. இந்த முழு வேதாகமத்திலையும் ஓசியா மாதிரி கஷ்டப்பட்டவன் நான் பார்த்ததே இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் சொல்றேன், அவர் தான் அல்டிமேட்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்கு அப்புறம், ஏன்னா மற்ற எல்லாமே வேற பிரச்சனை, ஆபிரகாமுக்கு இருந்தது ஒரு பிரச்சனை, எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை. ஆனா ஓசியாவுக்கு இருந்த பிரச்சனை வெளியவே சொல்ல முடியாது. இந்த நிலைமை நீங்க என்னன்னு விவரிப்பீங்க? யோபுக்கு இருந்ததெல்லாம் பிரச்சனை வேற. யோபுக்கு இருந்தது என்ன, எல்லாம் போச்சுப்பா, கருத்தர் கொடுத்தார், கருத்தர் எடுத்தார், நான் சரி கஷ்டப்படுறேன். ஓசியா இங்க போய் எப்படி வெளியே சொல்லுவார்? என் மனைவி தெருவுல எல்லாத்துக்கு முன்னாடி என்ன ஆகுறாங்க, விலை போறாங்க. இத நானு அந்த மனைவி அந்த விபசாரியை யாரு எனக்கு காட்டினது? ஆனா நான் எப்படி பிடிச்சிட்டு இருக்கிறேன் கர்த்தரை? இன்னும் கெட்டியா. இது நல்லா பாருங்களேன், ஒரு லைனுமே கான்ட்ராடிக்டரியா இருக்குது. முதல் லைனே ஓசியா தீர்க்கதரிசி, ரெண்டாவது அவர் ஒரு விவசாரியை கல்யாணம் பண்றாரு. அந்த 2 வசனத்தை நீங்க திரும்ப அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். முதல் லைன் தீர்க்கதரிசி, ரெண்டாவது விவசாரியை கல்யாணம் பண்றாரு, மூணாவது 3 மகன் பிறக்கிறாரு. சரி, அதோட சந்தோஷமா இருக்கிறாரா? இல்ல, திரும்ப அந்த அம்மா திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போகுது. அதோட மோசமான நிலைமை என்னன்னா, விக்கிற நிலைமைக்கு போயாச்சு. அங்க சந்தையில எல்லாம் நிக்கிறாங்க. இப்ப ஓசியா அந்த எல்லாத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறார். இதுதான் அந்த நடக்கிற சம்பவம். இது வரைக்கும் அவர் தீர்க்க தரிசனமே சொல்ல, இது வரைக்கும் அவரோட வாழ்க்கையை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கு. இந்த முதல் 3 அதிகாரம் அவர் வாழ்க்கையை மட்டும்தான், அதுக்கப்புறம் தான் தீர்க்க தரிசனமே வருது தேவன்.
இங்க ஓசியா எல்லாரும் முன்னாடியும் தன் மனைவியை விலை பேசுறாரு. இது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, அது ஒரு தீர்க்கதரிசி, கெட்டவன் இல்ல வேற எவனா இருந்தா கூட பெருசா இருந்திருக்காது, அதுவுமே பெரிய விஷயம் தான். நான் இருந்தாலும் ஒரு தீர்க்கதரிசி தன் மனைவி ஒரு விவசாயியும் தெரிஞ்சு சேர்த்துக்கிட்ட, திரும்ப அவன் நின்று இப்ப நீ விலை பேசிட்டு இருக்க. இதுதான் ஓசியாவோட நிலைமை. இப்ப அவரு தன் மனைவிக்காக எல்லாரும் வேலை பேசியிருப்பாங்க, ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, மேக்சிமம் சொல்லிட்டாரு. நீங்க நல்லா பாருங்களேன், ஒரு வாட்டி அண்ணன் சொல்லியிருக்காரு, ஒரு செக்கல்ங்கிற விலை அதிகம், ஒரு செக்கலுக்கு விலை அதிகம். அவர் இங்க எவ்வளவு செக்கல் கொடுத்து தன் சொந்த மனைவியை வாங்குறாருன்னு பாருங்க. 2ஆம் வசனம். இது வரைக்கும் போதும். அப்போ ஏன் 15 செக்கால் ஒரு கோதுமை டக்குன்னு போட்டுறாருன்னா, நான் அதை எப்படிதான் எடுத்துக்கிட்டேன், வேற எவனும் அது மேல கேட்டக்கூடாது. அதுக்கு மேல வச்சதுல நீங்க மேக்சிமம் கேட்டீங்கன்னு வைங்களேன், இதுக்கு மேல இது எதுக்குப்பா கேட்கணும்னு விட்டுருவாங்க எல்லாருமே. ஏன்னா அங்க விலை போயிட்டு இருக்குது. தேவன் என்ன சொல்லிட்டாரு, நீ கூட்டிட்டே வந்து ஆகணும்ட்டாரு. ஓசியாக வேற வழியே கிடையாது, தான் மனைவி வாங்கிதான் ஆகணும். அங்க போய் நீங்க சொல்ல முடியாது என் மனைவின்ட்டு, யோ விலைக்கு வந்தாச்சு இது உன் மனைவின்லாம் கணக்கு கிடையாது. ஏன்னா அங்க இருந்த சட்டத்திட்டம் அதுதான். இப்பெல்லாம் அதை முடியாது, ஆனா அந்த யூதர்களின் சட்டத்திட்டம் அதுதான். எவன் அதிகமா வேலை பேசுறானோ அவனுக்கு தான் அந்த பொருள், அது பொருளா தான் பார்ப்பாங்க. அப்ப ஓசியா ஒரே அடி அடிச்சிட்டாரு, 15 செக்கல். இதுக்கு மேல எவனா வாங்கதான் வாங்கிக்கோ தைரியமா இருந்தாரு. அதுக்கு மேல யாரும் அங்க வாங்க முடியாது. அதனாலதான் தெளிவா நீங்க அது திரும்ப கூடி படிச்சு பார்க்கலாம். அது படிங்க. ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்தது, உனக்காக நானும் காத்திருப்பேன். இப்ப ஓசியா அதை வாங்கிட்டு அவகிட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு. இதுதான் அந்த வார்த்தை, நீ திரும்பவும் உன் பழைய வாழ்க்கைக்கு. இப்ப தன் வாயை திறந்து இவ்வளவு நடந்தக்கு அப்புறம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும். என்ன சொல்றாரு, கர்த்தருடைய இப்ப இப்படி ஒரு மனுஷன், சரி நான் தான் மனுஷன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு மனுஷன் இங்க நின்று இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்னா, உண்மையாலுமே சொல்லுங்களேன் உங்க மன ஓட்டம் எப்படி இருந்திருக்கும்? நீ இதை பேசுறதுக்கு அருகதையா? கேட்டு போக மாட்டோமா இதை நீ பேசுறதுக்கு? அப்ப ஓசியாவோட பதில் அங்க என்ன இருந்திருக்கும்? மேல படிங்க. தேசத்துக்கு குடிகளோடே நாலாம் அதிகாரம் அப்படியே இது அப்படியே பேசிட்டே வராரு. 12க்கு படிங்க. என்னது? நான் கோமரை சேர்த்துக்கிட்டது எனக்காக இல்ல, நீங்க இதே மாதிரிதான்டா இருக்கிறீங்க ஓசியா சொல்றாரு. உங்களை தேவன் வழி நடத்திட்டு வந்தாரு, நீங்க என்ன பண்ணீங்க? இப்படிதான் போயிட்டீங்க. திரும்ப அவர் உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. நான் ஒரு விபசாரியை திருமணம் பண்ண, என்னைய கொண்டு தேவன் என்ன சொல்றாரு, நீங்க தான்டா இது அப்படின்னு காட்டுறாரு. நீ தான் இது, நான் இல்ல, கோமர் தான், நீங்க எல்லாருமே கோமரா தான் இருக்கிறீங்க அப்படின்ட்டு தேவன் ஓசியா மூலியமா இஸ்ரேல் மக்கள்கிட்ட அங்க பேசுறாரு. அதனாலதான் அங்க அந்த வார்த்தை, இந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க. நீங்க திரும்ப அதை படிச்சு பாருங்க. என்னன்னு சொல்றாரு? வேசித்தனமான ஆவி. இது ரொம்ப ஒரு இதான ஒரு வார்த்தை. நீ அப்படிதான் இருக்கிற. ஏன்? நீ என்கிட்ட இருக்கிற மாதிரி யார்கிட்டையும் இருக்கிற, பாகால்கிட்டையும் இருக்கிற. நீ என்னைய கும்பிடுற மாதிரி யாரையும் கும்பிடுற, அதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஓசியா வாழ்க்கை மூலியமா ஓசியாட்ட நான் சொன்னது என்னன்னா, நான் தான் ஓசியாட்ட சொன்னேன். நான் சொன்னது என்ன, அதை அப்படியே ஓசியா செஞ்சான். ஏன்? நீ அப்படிதான் இருக்கிற. உனக்கு நான் பேசி 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 புரிய வைக்க முடியல. ஒருத்தன் வாழ்க்கையை எடுத்தே நான் காட்டிட்டேன். நான் ஒருத்தரோட வாழ்க்கையை காட்டி இதுதான் நீ அப்படின்னு காட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஓசியாட்ட எவனுமே மறுமொழி பேசல. நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் அமைதியா உட்காந்துட்டாங்க. இதோட ஷார்ப்பா ஒருத்தனால மெசேஜா கொடுக்க முடியாது. அதனாலதான் முதல்ல ஓசியா வச்சு இந்த வாழ்க்கையை சொல்லிட்டு அவன் மூலியமா இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. மேல படிப்போம். 5ஆம் இப்ப
ஃபர்ஸ்ட் வந்து வேசித்தனமான ஆவின்னு சொல்லிட்டு அடுத்தது அவர் சொல்றாரு பாருங்க, ஓசியா அதுலயே அப்படியே சொல்லிட்டே வர்றாரு. 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் தங்கள் தேவனிடத்தில் திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. திரும்ப என்ன சொல்றாரு, நீ இப்படிதான் இருக்க. ஒரு வாட்டி அண்ணன் சொன்னாரு, இந்த 2 சைடு நடக்காத, குந்தி குந்தி நடக்காத, இந்த சைடு இல்ல அந்த ஒன்னா நீ சூடா இருந்துட்டு போ, என் சைடு இருந்துட்டு போ, தப்பு இல்ல, இல்ல அந்த சைடாச்சும் இருந்துட்டு போ. அவர் அதான் சொல்றாரு, யோசிப்பு நீ ஒன்னா அந்த சைடு இல்லை இந்த சைடு என்னன்னா கேள்வி கேட்டானா அவெல்லாம் பதிலே சொல்ல, அமைதியா இருந்துட்டாரு. ஏன்னா பதில் சொன்னாங்க மாட்டிக்குவோம். இப்போ இஸ்ரேல் மக்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், அப்படிதான் இருந்திருக்கும். இவர்கிட்ட பதில் சொன்னாலும் மாட்டிக்குவோம், சொல்லினாலும் மாட்டிக்குவோம், அமைதியா இருந்து போயிடுவோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அங்க என்ன சொல்ற, நீ வேசித்தனமான, நான் என் மனைவி விபசாரி தான், ஆனா நீ எப்படி இருக்க, நீயும் அப்படிதான் இருக்க. மேல படிக்கல, ஓசியா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ வேசித்தனமான ஆவியா இருக்கிறங்காட்டி நீ எப்படி ஆயிட்ட? பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் ஒரு சுத்ததானில் கண்டேன். அங்கே எப்ராயீமின் வேசித்தனம் உண்டு. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு, நீ இந்த மாதிரி வேசித்தனத்துல இருந்தங்காட்டி என்ன ஆயிட்ட? அடுத்த ஸ்டேஜ் அதுதான், தீட்டுப்பட்டுட்ட. உன்னை நான் சேர்த்துக்கவே முடியாது, ஏன்னா நீ வேசித்தனமான ஆவியை வச்சு தீட்டுப்பட்டுட்ட. அங்க ஓசியா தான் விபசாரியா இருந்தாலும் மனைவி ஏற்றுக்கிட்டா, திரும்ப மனைவி என்ன பண்ணா? விபசாரத்துக்கு போயிட்டா. அப்ப நான் எப்படி உன்னை திரும்ப சேர்த்திக்க முடியும்? இதைதான் ஓசியா சொல்றாரு. அவர் அப்படியே லைனா பயங்கரமா பேசிட்டு வர்றாரு. இப்ப திரும்ப மேல அது அப்படியே படிப்போம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் நிறைய சொல்றாரு, நான் மெயினான இது மட்டும் நேர காரணமா அப்படியே எடுத்துட்டே வரேன். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விபசார கல்லர்கள்னு வருதா? அது மட்டும் படிங்க. விபச்சார, அப்ப கடைசியா யாரு நீ? வேசித்தன ஆவியில இருந்த, தீட்டுப்பட்ட, கடைசியா என்ன ஆயிட்ட? விபச்சார கல்லர் ஆயிட்ட. நீ ஓமரை பார்த்து நீ எப்படி சொல்லலாம்? உனக்கு என்ன அருகதை இருக்கு ஓமரை பார்த்து சொல்றதுக்கு? அவர் அதை அங்கதான் காட்டுறாரு. ஓசியா பேச ஆரம்பிச்சுக்கிறோம், ஒருத்தனாலும் பேச முடியலாங்க. அப்போ இஸ்ரவேல் மக்கள் இவ்வளவு பயங்கர ஒரு இறுக்கத்துல இருந்த காட்டி தேவனானவர் அங்க அப்படியே ஓசியா மூலியமா செஞ்சு காட்டிட்டார். இதுதான் நீ இப்படிதான் இருக்கிற. இப்போ இதுல வந்து நம்ம 2 விஷயத்தை பார்க்கலாம். ஒண்ணு வந்து இஸ்ரவேல் மீது அவர் வச்ச குற்றச்சாட்டு. அவர் வந்து நீ இதெல்லாம் பண்ண, இதுதான் தப்பு, ஆனா மிகப்பெரிய கோபம். அப்ப தேவனானவர் அங்க என்ன சொல்றாருன்னா, இங்க ஓசியா தேவன், ஓவர் இஸ்ரவேல் மக்கள், இப்படி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ ஓசியா மூலியமா என்ன சொல்ற இது பண்றாரு, ஓசியா வந்து விபசாரியா இருந்தாலும் தான் மனைவியை எடுத்துக்கிட்டாரு. தேவனானவர் இஸ்ரவேல் மக்களை பாவத்துல இருந்தவங்களை திரும்ப எடுத்துக்கிட்டாரு. எகிப்துக்கு வழி நடத்திட்டு, எகிப்துல இருந்து கூட்டிட்டு கானான் தேசத்துக்கு வழி நடத்தி கூட்டு போறாரு. ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, இருந்தாலும் கூட்டிட்டு போறாரு. கடைசியில அந்த பாலும் தேனும் தேசத்தை அவங்களை அங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. ஓசியா என்ன பண்றாரு, தன் மனைவியை கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைகளையும் பெருக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, கானான் தேசத்துக்கு போன கொஞ்ச காலத்துல சுத்தி பாருங்க, எல்லாத்துக்கும் ராஜா இருக்கு, எங்களுக்கு என்ன இல்ல. தேவன் என்ன சொல்றாங்க, அவர்கள் உன்னை தள்ளல, யார தள்ளிட்டாங்க? அங்க விபசாரி யார தள்ளினா? ஓசியாவை தள்ள, தேவனையை தள்ளிட்டு தான் திரும்ப அவன் போறான். அப்ப இங்க 2 விஷயம் அப்படியே பேரலா நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா தெரியும். இங்க இஸ்ரேல் மக்கள் விபசாரியா இருக்கிறார். அவங்க திரும்ப இஸ்ரேல் மக்கள் திரும்ப எங்க போறாங்க? இந்த ராஜா வேணும்னு யார்கிட்ட போறாங்க? முறையிடுறாங்க. திரும்ப ராஜாவை கொடுக்குறாங்க. அவங்க திரும்ப பாவத்துக்கு போறாங்க, அடிமைத்தனத்துக்கு போறாங்க. யார்கிட்ட கடைசியா போய் நிக்கிறாங்க? அங்க திரும்ப அடிமையா போய் திரும்ப தேவன் கடைசியில என்ன சொல்றாரு, நீ திரும்ப வேலை போவ, வேலைக்கு போய் நிப்ப. இங்க அவங்க என்ன எங்க போய் நிக்கிறாங்க? கோமர். அதே நிலைதான். அப்ப இஸ்ரவேல் மக்கள் கோமர் கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே இடத்துல போய் நிக்கிறாங்க. இவரும் வேலை, இவங்களும் கிட்டத்தட்ட எங்க போயிட்டாங்க? பாபிலோன்ட்ட போயிட்டாங்க. இது வந்து பாபிலோன், அசிரியா பாபிலோன் அந்த சிறை பிடிப்புக்கு முன்னாடி நடக்குது. இது தீர்க்க தரிசனமாக சொல்றாங்க. நீ கோமர் மாதிரிதான் இப்ப வேலை போக போற. ஏன்? நீ பாகால்கிட்ட போயிட்ட, அதனால நீ வேலை போக்க போற. நீ அவளை பார்த்து நீ பேசாத, அதுக்கு உனக்கு எந்த அருகதை இல்லை. அதான் அங்க சொல்றாரு. அப்போ இங்க இந்த 2 வியூல இருக்குதுங்களே, இதுக்கு ஒரு 3வது வியூ நான் கொடுக்கட்டுங்களா?
நாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நாம் என்னவா இருந்தோம்? பாவத்துல தான் இருந்தோம், உலகத்தின் பாவத்துல இருந்தோம். நம்ம ஞானஸ்தானம் பெற்று எதுக்குள்ள வந்திருக்கோம்? இது மூணுமே ஒரே விஷயம்தான். நாம் திரும்பவும் அந்த பாவத்துக்குள் போகாத வரைக்கும் நாம் தப்பிச்சுக்கொள்வோம். இங்க அங்க போய் நின்னுட்டோம்னா எங்க போயிடுவோம்? சாத்தான் இடத்துல போனா சாத்தான் என்ன பண்ணுவான்? வேலை பேச செஞ்சிருவோம். இதுதான் அங்க ஓசியா மூலியமா தேவன் உரைக்கிறார். உன்னை நான் எதுக்கு வாங்கியிருக்கேன்? 15 வெள்ளிக்காசு இல்ல, எவ்வளவுக்கு வாங்கியிருக்கேன்? ஏசு கிறிஸ்துவோட ரத்தத்தாலே வாங்கிட்டேன்பா. இதுக்கு மேல என்ன வேணும்? நான் உன்னை ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால வாங்கி வச்சிருக்கேன். நீ என்ன பண்ற? திரும்ப உலகத்தை தான் பார்த்துட்டு இருக்கிற. கரெக்டுங்களா? திரும்ப நீ அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், நான் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஓசியா சொன்னார் அதை சொல்ல, ஏன்னா அவருக்கு தெரியும். இங்க தேவனானவர் அதான் சொல்றாரு. நீ இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றதுக்கு காரணம் இது நம்மளுக்கு எழுதப்பட்டது. 2025 நம்மளுக்கு எழுதியிருக்காங்க. நான் உன்னை விலைக்கு வாங்கிட்டு வந்தேன், அவனாச்சும் 15 தான் கொடுத்தான், நான் என்ன கொடுத்துருக்கேன்? என் ஒரே பேரோட குமாரனே அனுப்பிச்சிட்டேன். இதுக்கு மேல நான் என்னப்பா, இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நான் அவரோட ரத்தத்தை கொடுத்து உன்னை வாங்கிட்டேன். எல்லாரும் விலை பேசினாங்க, உன்னை உலகத்தார் அத்தனை பேரும் விலை பேசினாங்க. நான் உன்னை என்ன பண்ண, நீ விபசாரின்னு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டேன்? விலை பேசி உன்னை வாங்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டேன். எதுக்குள்ள உட்கார வச்சிருக்கேன்? சபைங்கிற வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டேன். உனக்கு பரிசுத்த ஆவிய ஒரு மகனா கொடுத்துட்டேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? இதுதான் விஷயம். இப்ப நீங்க இத மனசுல வச்சுட்டு கடைசியா நம்ம இப்ப அவர் முதல்ல படிச்ச அந்த வசனம் ஓசியா 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை படிங்க. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். நான் என்ன பண்ணேன்? எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். உன்னை பாவத்திலிருந்து நான் எப்படி கொண்டு வந்தேன்? உள்ள கொண்டு வந்தேன். அவர்கள் தங்களை அழைத்தவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாவங்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார். நான் எபிராயீமை கைபிடித்து நடக்க பழக்கி. நான் எப்படிப்பா உன்னை குழந்தையில இருந்து எப்படி எடுத்து நடத்தினேன்? கை பிடிச்சு உன்னை நடத்திட்டு வந்தேனேப்பா. உலகத்துல இருந்து பாவத்துல இருந்து உன்னை நான் எங்க இருந்து கொண்டு வந்தேன்? உள்ள இதுக்குள்ள சபைக்குள்ள கொண்டு வந்தனே, உன்னை நான் கை பிடிச்சு கூட்டு வந்தனே. அதான் அவர் சொல்றாரு. நீங்க திரும்ப படிச்சு பாருங்க, நல்லா தெரியும். இப்ப மேல படிங்க. ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர்கள் என்று அறியாமல் போனார்கள். மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை எப்படி இழுத்த? உன்னை பயமுறுத்தி இழுக்கல, அன்பின் கயிறால உன்னை இழுத்தன. ஏசு கிறிஸ்து அவர் மிகவும் நேசித்த ஏசு கிறிஸ்துவ நமக்கு கொடுத்துட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவரோட நம்ம மேல அன்பு வச்சிருக்காருன்னு தானே அர்த்தம். இப்ப நீங்க ஒரு பொருள் மேல ஆசை வச்சிருக்கீங்க, சரி, ஒரு விலை உயர்ந்த பொருள், அதை ஒருத்தர் கேட்கிறாரு. யாரா வேற யாராவது கேட்டா கொடுக்க மாட்டீங்க. இப்போ உங்க மகனோ மகளோ கேட்கறாங்க, டக்குன்னு எடுத்து கொடுத்துருவோம். ஏன்? அந்த பொருளோட எதுக்கு மேல அன்பு அதிகம்? கேட்டவங்க மேல அதிகம். அப்ப இயேசு கிறிஸ்து மேல அவர் எவ்வளவு அன்பு வச்சிருந்தாருன்னு ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவே கொடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? புரியுதுங்களா? இது ரொம்ப சிம்பிள். அதாவது இயேசு கிறிஸ்துவே கொடுத்துட்டாரு அர்த்தம், உன்னையும் இயேசு கிறிஸ்துவோட அதிகமாக உன் மேல அன்பு வச்சிருக்கேன். அது உனக்கு புரிஞ்சாவே போதும். இப்ப மேல படிங்க. உன்னோட நுகத்தையும் எடுத்து உன்னோட பாரத்தை நான் எடுத்து உன்னை நான் எப்படி கூட்டு வந்தேன்? ஆகாரம் பொக்கிஷமா வச்சு உனக்கு போஷாக்கு கொடுத்து உன்னைய வளர்த்தி. இஸ்ரேல் மக்களை மட்டும் இல்ல, நம்மளையுமே அப்படிதான். அது அங்க இப்ப இஸ்ரேல் மக்களை பத்தி அங்க பேசல அவரு, இவர் நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. உன்னைய ஆகாரம் கொடுத்து பொக்கிஷமா கூட்டு வந்தா மேல படிங்க. திரும்பி போவதில்லை. அசீரியன் அவர்களுக்கு ராஜா. ஆகையால் அவர்களுக்கு ஆலோசனைகளின் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பாளரை நிர்மூலம் பண்ணி அவர்களை பற்றிக்கும். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை கொண்டிருக்கிறார்கள். என் ஜனம் என்னை விட்டு விலகிற
அவர் எவ்வளவு நிதானமா அந்த வார்த்தையை பிரயோஜனப்படு இந்த இது வசனத்துல இருந்து மேல அப்படியே உன்னிப்பா கவனிச்சுட்டாங்க. எப்படி வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்துறாருன்னு பாருங்க. மேல படிங்க. அவர்கள் உன்னதமானவரிடத்தில் அரவணைத்தாலும் ஒருவனும் எழும்புவதில்லை. என்ன உன்னை கொண்டு போய் நான் எங்க வைக்கிறேன்? பரலோக ராஜ்யத்துல வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ என்ன பண்ற? அடம் பிடிக்கிற. எங்க இருக்கணும்னு? உலகத்திலே தான் நான் இருக்கணும்னு நான் அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் அவர் சொல்றாரு. நான் உன்னை இங்கேயோ கொண்டு போய் வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா நீ என்ன பண்ற? நான் வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறேன். மேல படிங்க. எப்பிராயிமே, இதுதான் அந்த வசனம். இதுதான் ஓசியா மூலியமா நம்மளுக்கு சொல்ற அந்த வசனம். தேவனானவர் உரைக்கிறது என்ன? உன்னை நான் கையே விட மாட்டேன். நீ கைவிட்டு ஓடுவ, நீ எப்பவுமே கைவிட்டு தான் ஓடுற. ஆனால் நீ வேசியா இருந்தாலும் விபசாரம் செஞ்சாலும் உன்னை நான் கொண்டு வந்து வச்சு திரும்ப நீ ஓடினாலும் உன்னை பிடிச்சி இழுத்துட்டு நான் வந்துருவேன். மேல படிங்க. எப்படி நான் கைவிடுவேன்? நான் எப்படி உன்னை மத்தவங்க கிட்ட சாத்தான் இடத்துல நான் எப்படி உன்னை நான் ஒப்பு கொடுப்பேன்? உன்னை நான் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்துல இருந்து நான் கொண்டு வந்துட்டேன். திரும்ப கொண்டு போய் நான் ஏன் சாத்தான்கிட்ட கொடுக்கணும்? உன்னைய நான் உன்னை எப்படி அப்பாவை போலாக்குவேன், உன்னை எப்படி எப்போயுமை போல வைப்பேன். இதெல்லாம் மிகவும் உயர்ந்த பதவிகள். அதான் அவர் சொல்றாரு. உன்னை எப்படி நான் அங்க கொண்டு போய் வைக்கிறது? இதை நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீ அதுக்கு வழி கொடுக்க மாட்டேங்கிற. என் இருதயம் எனக்குள் புலம்புகிறது. இதுதான் வார்த்தை. தேவனுடைய இருதயம் என்ன ஆகுது? தேவனுடைய இருதயமே புலம்புது. எதை நினைச்சு? நம்மளோட மனங்களை நினைச்சு. இவனை என்னதான் நம்ம பண்றது? இத்தனையும் நான் பண்ணி கொண்டு வந்தாலும் பின்னாடி பின்னாடி போறானே. இங்க எவ்வளவு தூரம் நான் அவனை இழுத்து கொண்டு வந்திருக்கிறேன். திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கே போறானே. அவரோட இருதயமே புலம்பிருச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். தேவன் தான், நம்ம என்ன சொல்றோம்? தேவன் தான் அல்டிமேட். அவருக்கு இல்லாத அனாதியா ஞானம் கிடையாதுன்னு அவரே புலப்பிட்டோம்னா நம்ம எவ்வளவு பெரிய ஆளு. இங்க அதான் சொல்றாரு. நான் உன்னை இழுத்துட்டு கூட்டு வர, திரும்ப நீ அங்க போற. உனக்கு எப்படி நான் கூட்டு வர்றதுன்னு எனக்கே தெரியலையே. ஓசியா மூலியமா சொல்றாரு. எனக்கு எப்படின்னு தெரியலையே. அப்ப நீங்க திரும்ப என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். அது பாகால் கும்பிடுறது பத்தானே சொல்றாரு. நீ ஏன் எங்களையும் சொல்ற அப்படின்ட்டு. நான் இங்க ஒரு விஷயம் என்ன ஓசியாட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேன்னா, நாம் அந்த 100% இருக்கிறோமா இல்ல இன்னுமே பழைய விஷயங்களை நம்ம யோசிக்கிறோமா? நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நாள் கெட்ட நாள், சம்பிரதாயம், இதை எல்லாம் இன்னும் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா? பாகால் கும்பிடுறது மட்டும் விக்கிரகம் கிடையாது. 1% நம்ம இதெல்லாம் எதையாவது இருந்திருந்தோம்னா அதுவும் விக்கிரகாரனை தான். இதை நீங்க என்னைக்கு ஆணித்தரமா, இதை ஏன் நான் திரும்ப அழுத்தி சொல்றேன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, போய் விபூதி வச்சு அந்நிய தேர்ல குண்டா மட்டும்தான் விக்கிரகாரன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. நீங்க இதுல ஏதாவது ஒன்ன செஞ்சிட்டு செஞ்சீங்கன்னா எனக்கும் சேர்த்தா நான் சொல்றேன், அதுக்கான வசனம் தான். உன்னை எப்படி நான் கூட்டுறேன்னு தெரியல. நீ திரும்ப திரும்ப அங்க போற. அண்ணன் சொல்லுவார் 99.99 அந்த 1%. அந்த 1%ல இது எல்லாமே வந்துடும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது பாகாலு அதெல்லாம் வேற வேற தேவன், அதை போய் நம்ம கும்பிட்டாதானே பிரச்சனைன்னு. நான் ஏதாவது என் தேவன் வேதாந்தத்தில் இல்லாத தேவன் என் இடத்துல சொல்லாத செஞ்சால் அது விக்கிரகாரனை தான். அது ஆணித்தரமான ஒரு விஷயம். யாருக்கும் தெரியாம தான் நம்ம செய்யறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவன் மிகவும் உக்கிரமா இருக்கிறார் இந்த விஷயத்துல. ஏன்? இதுக்கான ஒரே அர்த்தம் என்னன்னா, என் பிள்ளை வேற ஒருத்தரை பார்த்து அப்பான்னு சொன்னா எவ்வளவு வலிக்குமோ அப்படிதான் அவருக்கு வலிக்கும். நீங்க ஜோசியம், பில்லி சூனியம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா தேவனானவர் ஒரே கேள்விதான் கேட்பாரு. உன்னை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன், நீ என்னை நம்பாம எதை போய் நம்புற? நீங்க திரும்ப கேட்கலாம், நான் விக்கிரகாரம் பண்ணல, நான் எங்க பண்ணேன்னு. இதுவும் விக்கிரகாரன தாண்டா. அதுதான் அவர் சொல்றாருங்க, இதுதான் விக்கிரகாரன. நீ நினைச்சிட்டு இருக்கிற போய் பாகால்னு இப்ப ஒண்ணு கிடையாது. வேற வேற தேவர்கள் இருக்காங்க, இருந்தாலும் பாகால்னு ஒரு தேவன் கிடையாது. அதெல்லாம் அழிச்சு போட்டாங்க. அப்ப விக்கிரகாரனா எதுனா இதுதான் விக்கிரகாரன். நீ பண்ற, உன்னையே தெரியாம நீ பண்ணிட்டு இருக்கிற, அவ்வளவுதான். இதை நாம் செய்வோம் வேணாலும் நம்ம அங்க மாட்டிக்கிட்டோம். அங்க தேவன் இதான் கேட்பாரு. இதுதான்ப்பா நான் உங்களுக்கு சொன்னேன், ஓசியா வச்சே சொன்னேனேப்பா, இயேசு கிறிஸ்துவ கொடுத்து சொன்னேனேப்பா. இதை நீங்களும் நானும் இது மூலியமா தான் நான் இந்த ஓசியாவை படிக்கும் போது நான் இதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாகால் விஷயம் கிடையாது. அது பாகாலுக்கு கிடையாது. பாகால்லாம் அழிஞ்சு போய் ரொம்ப அது அந்த தேவரெல்லாம் அழிஞ்சிருச்சாங்க.
அப்ப இங்க என்ன விஷயம், நான் கிறிஸ்தவனா இருக்கேன், சபைக்குள்ள இருக்கேன், ஆனா சரி ஏதோ நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது ஒரு நல்ல நேரம் பார்க்கறேன், அது யாருக்கு தெரிய போகுது? அதுதான் விக்கிரகாரம், அதுதான் விக்கிரகாரம். அது யாருக்கும் தெரியாதுன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அந்த கணக்கை நான் ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும். இதை நான் சொன்ன காட்டி நான் நியாயமா நடக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. நானும் என்னை நானே குத்தி கொள்ளணும். நீ சொல்லிட்ட, நீ நடக்கிறியா, உனக்கு தெரிஞ்ச ஏதாவது நடக்குதான்? இதைத்தான் தேவன், இதைத்தான் ஓசியா மூலியமா சொல்றாரு. நான் உன்னை இப்படி கூட்டிட்டு வந்து இப்படி வச்சிருக்கேன், ஆனா நீ அங்க போயிடாது. நீ நின்ன இடம் வேலை பேசின இடம், உன்னை நின்று வேலை பேசினாங்க, நான் என் ரத்தத்தை கொடுத்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன், திரும்ப அந்த இடத்துக்கு போயிடாது. கோமர் அதுக்கப்புறம் அங்க போல. கோமர் ஓசியாவோட நல்லபடியா தான் வாழ்ந்தாங்க. நாம் நம் இயேசு கிறிஸ்துவான மணவாளனுடன் நாம் மணவாட்டியாய் தேவனானவர் ஒப்பு கொடுக்க காலம் வெகு சீக்கிரமா இருக்கு. நாம தான் அந்த மணவாட்டி, இந்த சபை தான் அந்த மணவாட்டி. சபைனா கட்டணம் கிடையாது, நம்ம தான் அந்த மணவாட்டி. ஓசியா தான் கருது இயேசு கிறிஸ்து. அவர் வரும் நாளில் திரும்ப அவர் ரத்தத்தை கொடுத்து வாழ்ந்தார். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நம்மளை கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் அது திரும்ப ஆடித்தரமா சொல்றேன். ஓசியா கூட இந்த அளவுக்கு உரிமை கிடையாது. தேவன் சொன்னாரு, அதனால கட்டினாரு. ஏசுக்காக ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுறேன், நான் ரத்தத்தை ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான் ரத்தத்தை கொடுத்துட்டேன், அடுத்த வாட்டி நான் ரத்தத்தை கொடுக்க கூடாது, அடுத்த வாட்டி நான் என் நீதியை தான் நான் செய்ய போறேன். அவர் அடுத்த வாட்டி வரும்போது எப்படி இருக்குன்னு வெளிப்படுத்தணும் இருக்கு. அது படிச்சு பார்த்தீங்கன்னாவே பயம் வந்துடும். இதுதான் நாம் நம் தேவனுக்கு செய்ய வேண்டியது. நாம் அந்த கோமரை போல இருந்தோம், அது இல்லைன்னு ஒத்துக்காம இருக்க முடியாது, யாராலையும் ஒத்துக்காம இருக்க முடியாது. இருந்தோம், ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவானர் விலை பேசி நம்மளை வாங்கிட்டார், சபைக்குள்ள கொண்டு வந்துட்டார். திரும்பவும் நாம் அந்த பாதைக்குள்ளாக போவோமா மாட்டோம், அது நம்ம கையில தான் இருக்கு. நாம் நித்திய ஜீவனுக்காக போராடுகிறோம். நம்மளோட வாழ்க்கை நம் மணவாளனை நோக்கி இருக்க வேண்டும். ரோமர் 5:8 கடைசி 2 வசனத்தை வாசித்து முடிப்போம். ரோமர் 5:8. அவ்வளவுதான். யோவான், இது நான் சொன்னதுக்கான வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரோட அன்பு இதுதான். யோவான் 10:28. இதுதான் நமக்காக கொடுக்கப்படுகிற அந்த பரிசு. இந்த ஓட்டத்தில் நாம் ஒழுங்காக நிதானமாக நித்தியமாக ஓடுவோமானால் நம்மளுக்காக அந்த நித்திய ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் மணவாளன் வரும்போது நாம் மணவாட்டியாய் தயாராக இருக்கிறோமா? நாம் பின் வாழ்க்கை நம் முன்னாடி எப்படி இருந்தோங்கிறது இயேசு கிறிஸ்து பார்க்க போறது இல்லை. ஆனா உனக்காக நான் எடுத்தக்கப்புறம் நீ எப்படி இருக்க போகிறத நிச்சயமாக அவர் பார்க்க போறார். ஆதலால் நாம் இந்த ஓசியா மூலியமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் நிச்சயமாக நம்புகிறேன். பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரும்